மேட்டூர் அனல் மின் நிலையத்துல நிலக்கரி சேமிப்பு தொட்டி சரிந்து விழுந்த விபத்துல 2 பேர் உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. ஐந்து பேர் படுகாயங்களோட சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. மேட்டூர் அனல் மின் நிலையத்துல 840 மெகாவாட் 600 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டு வருது. இதுல 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிட்டு வராங்க. வழக்கம் போல தொழிலாளர் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு 840 மெகாவாட்ல நிலக்கரி கையாளக்கூடிய பிரிவுல தொட்டி ஒண்ணு சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. அங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் 50 அடி உயரத்திலிருந்து நிலக்கரி சேமிப்பு தொட்டி சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த விபத்துல வெங்கடேசன், பழனிசாமி ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. மேலும் 24 வயதான ஸ்ரீகாந்த், 22 வயதான மனோஜ்குமார், 42 வயதான சீனிவாசன், 25 வயதான முருகன், 24 வயதான கௌதம் ஆகிய 5 பேரும் காயமடைஞ்சு சிகிச்சைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்துல சிக்கி உயிரிழந்த 2 பேருடைய குடும்பத்தார்கள் அனல் மின் நிலையத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. மேலும் இடிந்து விழுந்த இடர்பாடுகளை அகற்றும் பணியிலையும் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வராங்க.